ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னொரு vlog மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இவங்க தான் என்னோட தங்கச்சி, என்னோட சிஸ்டர். இவங்களோட தான் இந்த vlog இருக்க போகுது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்றத இந்த vlog மூலமாக உங்களுக்கு பார்க்கலாம். நாங்கள் பம்பலப்பிட்டியில் இருக்கிற அப்டவுனுக்கு தான் போயிருந்தோம். அங்கே சில ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம். பட் எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை. அங்கேருந்து நாங்கள் அப்படியே கொலம்பூர் சிட்டி சென்டர் போகலான்னு டிசைட் பண்ணி கொலம்பூர் சிட்டி சென்டருக்கு போனோம். ஆனால் அங்கே போய் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே ஷாப்பிங் பண்ணலை. ரொம்ப பசி வந்ததுனால ஃபஸ்ட்டுக்கே லன்ச் எடுக்கணும்னு சொல்லி நான் எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். ஏன்னு சொன்னால் நான் சாட்டர்டே நைட் சாப்பிட்டது, இப்போ சண்டே ஈவினிங் 4:30 ஆகிட்டு. ஸோ நான் அதனால என்னோட ஒரு குயிக் லஞ்சை நான் எடுத்தேன். என்னோட சிஸ்டர் ஆல்ரெடி லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்ததுனால அவங்களுக்கு ஒரு டீ ஒன்றும் ஒரு சிக்கன் பை ஒன்றும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த டைமில் நான் என்னோட ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட சிஸ்டர் யாரோடையும் அவங்களோட ஃபுட்டை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் யாராவது சாப்பிட்றோம் அப்படியா இருந்தால் எங்களோட ஃபுட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும். இதை சொன்னால் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். எனிவேஸ், உங்களுக்கு இந்த மாதிரி க்ரேசி சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடும் போது நிறைய கதைகள் எல்லாம் பேசி கொஞ்ச நேரம் அங்கேயே நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எனக்கு தேவையான சில ட்ரெஸ் எல்லாமே கொலம்பூர் சிட்டி சென்டரில் நோ லிமிட்டில் பை பண்ணிவிட்டு கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங்கெல்லாம் இருந்தது. அந்த விண்டோ ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சில ஃபோட்டோஷூட்ஸ் எல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் பார்த்தா ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஈவினிங் வியூ எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் விக்டோரியா பார்க் போகலான்னு சொல்லி சடனாக பிளான் பண்ணி விக்டோரியா பார்க்குக்கு போனோம். Heading off to Victoria Park. அந்த லைட் இப்படி சிப்ளிங்ஸோட வெளியே போகும்போது அது ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. சும்மா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்படியே மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அன்றைக்கி சண்டேனால நிறைய பேர் அவங்களோட ஃபேமிலிஸ் குழந்தைங்களோட எல்லாம் விக்டோரியா பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி அவுட்டிங் அப்படின்னாலே மால் இல்லைன்னா ஏதாவது ஒரு காஃபி ஷாப் அந்த மாதிரி ஒரு இன்டோர் பிளேஸ்க்கே போய் இந்த மாதிரி ஒரு அவுட்டோர் ஒரு க்ரீனரி பிளேஸ்க்கு போகும்போது மைண்ட் நிஜமாகவே ரிலாக்ஸ் ஆகுது. இந்த இடத்துல நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும். எத்தனை பேர் இன்னும் பெரியவங்களாகியும் உங்களோட சிப்ளிங்ஸை இரிட்டேட் பண்ணுவீங்க? ஸ்டில் நான் என்னோட சிஸ்டரை இரிட்டேட் பண்ணுவேன். என்னோடய லைஃப்லையே நான் அதிகமாக இரிட்டேட் பண்ணுற ஒரு ஆள் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் தான். ரொம்ப சீரியஸாக இரிட்டேட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் எப்போயாவது வெளியே போகலாம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ஒரு நாள் கூட நோ சொன்னதே கிடையாது. எனக்காக அப்படியே ஓடி வந்துடுவாங்க. அதுக்காக நாங்கள் இந்த பாசமலர் மாதிரி சிஸ்டர்ஸான்னு கேட்டால் கிடையாது. பயங்கரமாக சண்டை பிடிச்சிப்போம். போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு ஹேர் பேண்ட் வரைக்கும் நாங்கள் 2 பேரும் சண்டை பிடிச்சிருக்கோம். ஆனால் 2 பேருமே ஒன்றாவே வளர்ந்ததுனால எங்களுக்குள்ளே அந்த பாண்டிங் இருக்குது. வளர்ந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எதையுமே குறைச்சிக்கல. இன்னும் க்ரேசி திங்ஸ் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட சிப்ளிங்ஸோட நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? அவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சூப்பரான வீடியோஸ் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் பாய். எதுக்காக அடிக்கிறோம்? யாரு சரி யாரையோ கிடைக்கிறது அடிக்கிறோம்.